வணக்கம். தேனி சமையலில் பாசி பயிறு சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாசி பயிறு சுண்டல் பொதுவாக ஊற வச்சு வேக வச்சு அப்புறமா சுண்டல் தாளிப்பாங்க. நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஊற வைக்காமல் எப்படி பாசி பயிறு சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு பாசி பயிறு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். 7 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2ஐயும் பொடியாக நறுக்கிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இப்போ ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற பாசி பருப்பை சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா வறுக்கணும். தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமும் நம்ம 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிடணும். இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா சீக்கிரமாக பாசி பருப்பு வெந்துடும். நம்ம ஊற வச்சு வேக வைக்கணும் அப்படின்னா 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும் பயிரை. அதுக்கு பதிலாக நம்ம கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் சுண்டல். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இனி இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். 1 கப் பாசிப்பயிறு எடுத்துருக்கிறதுனால 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிடலாம். நீங்கள் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினாலே போதும். தண்ணி அதிகமாகிருச்சுன்னா பாசிப்பயிறு ரொம்ப குழஞ்சி போயிடும். உப்பும் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், இல்லாட்டினா சுண்டல் நல்லா இருக்காது. இனி குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டுட்டு நம்ம சிம்மரில் போட்டு 5 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாசிப்பயிறு வெந்ததும் நல்லா வாசம் வந்துடும். அதை கணக்கு பண்ணி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தை நல்லா செவக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் நம்ம அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா வதக்கி வச்சுக்கிடுவோம். இது தாளித்தம் பண்ணுறதுக்காண்டி நம்ம பண்ணுறோம். இதுக்கடையில் சுண்டல் வெந்துடும். ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ சப்போஸ் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நேரம் வற்ற விடுங்க. இப்போ குழையாமல் நல்லா வெந்திருக்கு. சுண்டல் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம தாளித்தம் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை இதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் இது மேலே போட்டு நம்ம கலந்துக்கிடலாம். இப்போ நமக்கு பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நிமிஷத்தில் நம்ம பாசிப்பயிறு சுண்டல் செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.